ஹாய் மக்களே! உங்களுக்கு 30 வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சு, ஏன் சொல்லப்போனா 50 வயசானாலும் கூட உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாவும், க்ளோவாவும் பார்க்கறதுக்கு நல்லா யங்காவும் இருக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஃபேஸ்ல இத தான் அப்ளை பண்ணியிருக்கேன். வயசே தெரியாது. நீங்க இத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டா, க்ளோவா மாறும். உங்க ஃபேஸ்ல இருக்க குழிகள்லாம் மறைஞ்சு ஃபேஸ் வந்து ஈவன் டோன்ல சூப்பரா தெரியும். அதேமாரி கண்ண சுத்தி இருக்கிற கருவளையம் போயிடும். பஃபி ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணுக்கு கீழ இந்த இடத்துல ஒரு மடிப்பு மாரி தெரியும் ஒரு சிலருக்கு. அதெல்லாம் கூட போயிருங்க கம்ப்ளீட்டா. செம்மையா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நான் அத தான் என்னுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டைம் தான் அப்ளை பண்ணேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கே. டல்லா இருக்க ஃபேஸா இருந்தா கூட நல்லா பிரைட்டா, க்ளோவா பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்றது? அந்த மாதிரி ஃபேஸ் வந்து எனக்கு மாறியிருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. காலையிலேருந்து டல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஒரு கிரீம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வெறும் 20 மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன். விட்டு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணேன். ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியுது. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. கண்டிப்பா வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த கிரீம வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பிரைட்டா மாறி இருக்கு. அதே மாரி நல்ல ஒரு க்ளோ இருக்கு பாருங்க. நல்லா ஷைனிங்காவும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த கிரீம எப்படி பிரிப்பேர் பண்றது, எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்தலாம். முக்கியமா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து வீட்டுக்குள்ளலாம் வச்சு வீடியோ எடுக்கலங்க. நான் வெளியில தான் நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல வெளிச்சத்துல ம் ஒரு 3:00 ஆகுது. அந்த நேரத்துல தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்க என் ஃபேஸ்ல நல்லா சூப்பரா அருமையா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் தாராளமாக ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. தோலோடு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதேமாரி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்காமல் இதை நல்லா கைகள்லேயே பிழிஞ்சு இந்த ஜூஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 2 உருளைக்கிழங்கையும் நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்க ஃபேஸுக்கு பயன்படுத்தும் பொழுது ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. தாராளமாக நீங்கள் இதை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 உருளைக்கிழங்கும் துருவி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கைகளிலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் மட்டும் நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இந்த ஜூஸ் வந்து இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து நாம் க்ரீமுக்கு பயன்படுத்த போகிறது இந்த செம்பருத்தி பூக்கள் தான். இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி பூக்களாக எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் அடியில் உள்ளதெல்லாம் கிள்ளிட்டு மேலே அந்த மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பூக்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்சியில் வந்து அரைகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, அடுக்கு செம்பருத்தி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கூடாது. இந்த மாதிரி செம்பருத்தி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது கூட வந்து அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் ஒத்துக்காது அப்படின்றவங்க தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒத்துக்காது அப்படின்றவங்க பால் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி வந்து ஆட் பண்ணாமல் தயிர்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெறும் தயிரை மட்டுமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதோடு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம பிழிஞ்சு எடுத்தப்போ கொஞ்சம் பிசுறெல்லாம் இருந்துச்சு. அதனால் நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பவுல்லையே என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா உளுந்து மாவு. அந்த உளுந்து மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி உளுந்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உளுந்து மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இதை வந்து
இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் நான் எல்லாத்தையுமே ஊற்றிக்கிறேன். இதை வந்து அப்படியே டைரெக்டாக கூட உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம், ஒரு பேக் மாதிரி. ஆனால் இதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அந்த பேனில் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ மஞ்சள் பொடியை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1 மினிட்லேயே இது வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். கொஞ்சம் கையடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், உடனே சட்டுன்னு நமக்கு ஒரு திக்னஸ் வந்துடும். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இருக்குன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இது கூட வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம். கையில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக மாறும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட்டு காட்ட போகிறேன். பார்க்குறதுக்கு ஒரு சாண்டில் கலரில் இருக்குது. ஒரு ஷைனிங் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸும் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாறும். இந்த க்ரீமை தாராளமாக நீங்கள் 10 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நம்ம இதில் வந்து கோகோனட் ஆயிலெலாம் ஆட் பண்ணிக்கலாம்னா ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது. ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லா ஷூட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேக் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் லைவாக காட்ட போகிறேன். அது பார்த்ததுக்கு அப்புறமேட்டாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. வாரத்துக்கு 2 முறை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதில் நீங்கள் உளுந்து மாவு தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கலாம், முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது உங்கள் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகுமோ அது தாராளமாக சேர்த்துக்கோங்க. முல்தானி மட்டி, கடலை மாவு, உளுந்து மாவு இது 3மே நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். 3மே எனக்கு ஒத்துக்காது, வேறு என்ன மேம் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து லூஸாக இருக்கும், அதெல்லாம் க்யூர் ஆயிரும் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது. ஒரு சிலர் கேட்பீங்க பிம்பிள்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாமா மேம் அப்படின்னு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு கூட இது இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குங்க, அதோட தான் நான் அப்ளை பண்ணுறேன். செம்மையாக வலியாக இருக்குது. இந்த இடத்துல 2 இருக்குது, வலிக்குது பயங்கரமாக. உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்ணுக்கு மேலே கீழே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய கருவளையம் இருந்த இடமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமே செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் நல்லா திக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். கேட்பீங்க யாரெல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணலாம், எந்த நேரத்தில் இதை அப்ளை பண்ணணும், வெயில் நேரமா அல்லது ஈவினிங் டயத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் கேட்பீங்க. கண்டிப்பாக இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நான் கூட மதியானம் தான் இதை வந்து ஃபேஸில் ட்ரை பண்ணுறேன். அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணும் இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும்.
நீங்க இத அப்ளை பண்ணாலே உங்க ஏஜ் வந்து நல்லா வந்து குறைஞ்சு தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டன் பண்ணி, நல்லா க்ளோவா மாத்தி, நல்லா பிரைட் ஆக்கி குடுக்கும். அந்த அளவுக்கு எக்ஸலன்ட்டான ஒரு கிரீம் தான் இது. உங்களுக்கு வந்து கிரீம் பேஸ்ல இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஆனா, நல்ல கன்சிஸ்டன்சி அப்படியே ஸ்மூத்தா அவ்ளோ அருமையா இருக்கும். நான் ஃபேஸ்ல வந்து திக்கா நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டீங்கன்னா போதும். உங்க ஃபேஸ்ல செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்ப அந்த ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். அதுவரைக்கும் இப்ப 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம 20 மினிட்ஸ்க்கு மேல விட்டுட்டோம். ஃபேஸ் பாருங்க. உங்களுக்கு வர வரலாம் ட்ரை ஆகாது. நல்லா ஒரு ஸ்மூத்தா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம அதுல வந்து கோகோனட் ஆயில்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால அந்த மாரி ஒரு ட்ரையா ரொம்ப ஆகாது. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இது ஃபேஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துறலாம். பாருங்க, நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்டின்ட்டு. எப்டி இருக்கு பாருங்க அதெல்லாம். ரொம்ப உங்களுக்கு ட்ரையா இருந்தா கொஞ்சம் வாட்டர் தொட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கோங்க. பிம்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அதனால நான் மெதுவா எடுக்கிறேன். வலிக்குது. ஆ! இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஃபேஸ் எவ்ளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ வந்து தொடச்சு காட்ட போறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேஸு. செம்மையா இருக்குங்க. சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்கு. நம்ம தொடச்சிடலாமா? எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய நெக்குக்கும், என் ஃபேஸுக்கும் எப்படி இருக்கு பாருங்க டிஃபரன்ஸ். செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்கு. நல்லா பிரைட் ஆகியிருக்கு. நான் ஃபேஸ வந்து தண்ணி போட்டு அழும்பிட்டு வந்தேன். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. லைவா தான் ரிசல்ட் காட்டியிருக்கோம். வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணல. பிரைட் ஆவறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிரீம் மட்டும் தான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டார்க் ஸ்கின்னா இருந்தாலும் நல்லா பிரைட்டா மாத்திரும். டார்க்கா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உங்க ஃபேஸ வந்து டார்க்கா இருந்தாலும் கூட நல்லா அதுல வந்து ஒரு க்ளோ கிடைக்கிற மாரி ஃபேஸ வந்து செம்மையா சூப்பரா மாத்திருங்க. எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிருக்கு. 100க்கு 100% எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க. அவ்ளோ சூப்பரான ஒரு கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரல, நெறைய பேர் ஃபேக் அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. ஃப்ராட் அப்படிலாம் சொல்றீங்க. கண்டிப்பா அப்படிலாம் இல்லங்க. அப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சு தான் நானு கிரீம ப்ரிப்பேர் பண்ணி அல்லது பேக்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லைவா ரிசல்ட் காட்டுறேன். என் ஸ்கின் பாருங்க நல்லா வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கு. நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூத்தா சூப்பரா இருக்குங்க. எக்ஸலன்ட்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என் நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸ்க்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. சி பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்.